சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெயராமன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வாழ வைக்கும் வாழைம்பாங்க. முக்கனிகளுள் ஒன்று. வாழைன்னா வாழைப்பழத்தை மட்டுமே நாம் பேசுவோம். முருங்கைன்னா முருங்கைக்காயை பற்றி மட்டுமே பேசுவோம். இதோட வாழை இலை, முருங்கை கீரைக்கும் நிறைய மதிப்பு இருக்குது. இவற்றின் முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். வாழை இலையில், அதுவும் தலைவாழை இலை போட்டு சாப்பிட்றதே ஒரு பெருமை தான். வீட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு தலைவாழை இலை போட்டு சாப்பாட்டை பரிமாறுவாங்க. அது சாப்பிடுபவருக்கும் பெருமை, சமையலை பரிமாறுபவர்களுக்கும் பெருமை. வாழை இலையில் அதுவும் தலைவாழை இலை போட்டு சாப்பிடணும். வாழை இலை ஒரு நல்ல நச்சு முறிப்பான், ஜெம் கில்லருங்கிறாங்க. சுட சுட பொங்கலையோ சாதத்தையோ வாழை இலையில போட்டு சாப்பிட்றது நன்மை பயக்கும். தீக்காயம் பட்டவரை வாழை இலையில கிடத்துறத பார்த்துருப்போம். வாழை இலை படுக்கையும் வாழைத்தண்டு சாறு, வாழை கிழங்கு சாறு நல்லதொரு நச்சு முறிப்பான்கள். ஜெயராமனையா, கிராமங்களில் பாம்பு கடிச்சிடுச்சுன்னா முதல்ல குடிக்க கொடுக்கறது வாழைச்சாறு தான். நச்சு முறிஞ்சிரும். தமிழன் இப்போ நகரத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்லலாம் காடும் காடு சார்ந்த பகுதிகளில் தான் வாழ்ந்து வந்தான். எந்தவித நஞ்சா இருந்தாலும் அது முறிக்கப்படணுங்கிறதுக்காகவே 4 பேர் கூடும் இடங்களில் வாழையை பயிரிட்டான் தமிழன். பாருங்க, திருமண பந்தல், இடுகாட்டு பாடையில் வாழை மரம், திருவிழாக்களில் வாழை மரம்னு நச்சு முறிப்புக்காக அங்கங்கே வாழை மரம் இருக்கும். வாழை இலையில சாப்பிட்றவங்களுக்கு நோய் நொடி அவ்வளவா வர்றதில்லை. வாழை இலையில தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தோல் பளபளப்பாகும். மந்தம், வலிமை குறைவு, இளைப்பு போன்ற பாதிப்புகள் நீங்கும். அழல்கிற பித்தமும் தணியும். வாழை இலையின் மேலிருக்கும் பச்சை தன்மை உணவை எளிதில் ஜீரணமாகச் செய்யும். வயிற்றில் புண்ணு இருந்தாலும் ஆத்திருமா. பசியை தூண்ட வல்லது. கல்யாண வீடு, திருவிழாக்கள், அன்னதானம் போன்ற வைபவங்களில் உணவு பரிமாறுவதற்கு வாழை இலை தான் பெரிதும் பயன்படுத்தப்படுது. நுனி வாழை இலையில் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அதில் சுடு சாதம் பரிமாறும்போது ஏற்படும் உருவாகும் மனம் இருக்கே, அதை உணர்பவர்களுக்குத்தான் புரியும், தெரியும். ஜெயராமனையா, நீங்கள் நிறைய நெல் தான் சாகுபடி செய்கிறீங்க. வாழை உங்கள் பகுதியிலையும் பயிரிடப்படுது. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி, தேனி, கம்பம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, புதுக்கோட்டையில் ஆலங்குடி, அப்புறம் மலை பிரதேசங்களில் அதிகமாக வாழை சாகுபடி செய்யப்படுது. எதற்காக? வாழைக்காய், வாழைப்பழத்துக்காகத்தான். வாழை இலைக்குன்னு யாரும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. வாழை இலை மூலமாகவும் காசு பார்க்கலாம். தொண்டாமுத்தூர் பகுதியில் சில விவசாயிகள் வாழையை இலைக்காகவே சாகுபடி செய்கிறாங்க. இலையை மட்டுமே அறுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுலேயும் காசு பார்க்கலாம். ஒரு நுனி இலை 10 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகுது. இதுக்கு போட்டியா மாற்றான்னு தெரியல. பேப்பர் வாழை இலைகளும் வந்துடுச்சு. இந்த ருசி, மனம், குணம் அதில் கிடைக்குமா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.